Hi friends, welcome back our channel. இந்த வீடியோவில் இந்த கஸ்டமருக்கு நாம் எப்படி 8 கேமரா செட்டப்பை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தென் நம்ம கஸ்டமர் அண்ட் சப்ஸ்கிரைபர் காமனாக கேட்குற ஒரு கொஷின், டைரெக்டாக சிசிடிவி கேமரா டெக்னீஷியன்ஸ் சொல்கிற ரேட்டுக்கும் ஆன்லைனில் வாங்குகிற பர்ச்சேஸ் பண்ணுற ரேட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, என்ன காரணம்னு கேட்குறாங்க. அதுக்கான தெளிவான விளக்கத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அனலாக் கேமராவுக்கும் ஐபி கேமராவுக்கும் என்ன வித்தியாசம், எது பெஸ்ட்டுன்னு கேட்குறீங்க நிறையா பேர், அதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உடனே இது மாதிரி இன்ஃபர்மேஷன் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இங்கே யூஸ் பண்ணியிருக்க கேமரான்னு பார்த்தீங்கன்னா 3K கலர் கேமராவில் 5 டூம் கேமரா, 3 புல்லட் கேமரா யூஸ் பண்ணியிருக்கோங்க. தென் 2 ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கோம், 8 சேனல் டிவிஆர், SMS இதெல்லாம் போட்டிருக்கோம். மெயினாக இதில் CAT6 கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், வீடியோ பலூன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டூம் கேமராவில் என்ன ஒரு ஸ்பெஷல், ஆட்டோமேட்டிக்காக மோஷன் டிடெக்ஷன் இருக்குதுங்க. யாராச்சும் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக கலரில் மாறிக்கும், மற்ற டைமில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரெக்கார்ட் ஆகும். நம்ம தேவைப்பட்டால் அந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம், இல்லைன்னா அதை டிசேபிள் பண்ணிட்டு ஃபுல் கலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமரில் ஒரு சில பேர் கேட்குற காமனான கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ப்ரைஸுக்கும் இப்போது நாம் டெக்னீஷியன்ஸ் கொடுக்குற ப்ரைஸுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது, அதுக்கு என்னாச்சும் பர்டிகுலர் ரீசன் இருக்கான்னு கேட்குறாங்க. சொல்லப்போனால் இந்த டவுட் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே வரக்கூடியது தாங்க, அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 8 சேனல் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 22லேருந்து 25க்குள்ளே சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 2MP கேமராவாக இருக்கும், இல்லை 5MP கேமராவாக இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கேமரா கொடுப்பாங்க, டிவிஆர் அப்புறம் SMS அவ்வளோ தான் கொடுப்பாங்க, வேறு எதுவுமே தரமாட்டாங்க. ஹார்ட் டிஸ்க்கு ஒன்று அடிஷ்னலாக 1 TBயில் ஹார்டர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது 60% பொருள் மட்டும் தான் காம்போவாக கொடுப்பாங்க, மீதி 40% நம்ம வெளியில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவுட்ரு வெளியில் வாங்கணும், அது இல்லாமல் கேமரா பாக்ஸ் தனியாக வாங்கணும், கிளாம்பஸ் வாங்கணும், அதுக்கு தேவைப்படுற டேக்ஸு, ப்ளஸ் அது இல்லாமல் அந்த டிவிஆர் மற்ற பொருள் எல்லாமே எக்யூப்மெண்ட் எல்லாமே சேஃப்டியாக இருக்கிறதுக்கு நாம் ரேக் பாக்ஸ் வாங்கணும். கேமரா ஒயர்ஸ்லேயே மொத்தம் 3 வகையாக இருக்குங்க, காப்பர், செமி காப்பர், ஃபுல் காப்பர்னு 3 வகையாக இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியான ஒயர் போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு லைஃப் லாங் நல்லா இருக்கும் அந்த கேமரா, சிக்னலில் எந்த ப்ராப்ளமும் வராமல். ஸோ இது போல் நிறையா சொல்லிகிட்டே போகலாங்க. நம்ம ஆஃப்லைனில் வாங்கினா மட்டும்தான் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நல்ல பொருளாக சூஸ் பண்ணி வாங்க முடியும். அதனால தான் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் ஆஃப்லைனில் வாங்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வருதுங்க. ஸோ இதில் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேமராவும் பார்த்தீங்கன்னா ஒரே MP குவாலிட்டியில் கொடுப்பாங்க, அது ஒரு பெரிய மைனஸ்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இப்போ கார் பார்க்கிங்கில் ஒரு 5MP மாட்டினா அது தேவையில்லாத இடத்துக்குலாம் 2MP மாட்டுறோம். ஆனால் ஆன்லைனில் 2MP போட்டிங்கன்னா 8 கேமராவும் 2MPயில் தான் வரும், அது ஒரு பெரிய மைனஸ். இன்னொன்று, ஆன்லைனில் GST பில் வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவுக்கு 1 year 2 years வாரண்டி தராங்க அப்படின்னா நாம் அதுக்கு ப்ராப்பரான இன்வாய்ஸ் வச்சுருந்தால் மட்டும்தான் அந்த பில்லை நம்ம கிளைம் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நாம் அந்த பில்லை கிளைம் பண்ண முடியாது, ரொம்ப அலைய விடுவாங்க. இதுவும் ஒரு சில காரணம் இருக்குங்க. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்னாலே எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. சும்மா சின்னதாக உங்கள் ஊரில் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் உங்கள் கரண்ட் பேஸ் ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிவிஆர் ரீசெட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பழையபடிக்கு மொபைலில் அந்த வியூ வராது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு ஆல்ரெடி பக்கத்தில் டெக்னீஷியன்ஸ் யாராச்சும் ஆல்ரெடி வச்சவங்க இருந்தால் உடனே கூப்பிட்டு பார்ப்பாங்க, ப்ராப்ளத்தை உடனே சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா யாரும் கவனிக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். இது இன்னொரு பெரிய மைனஸு. ஆன்லைன்லேயே வர பொருள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் பிராண்ட் நிறையா வருதுங்க. அதுக்கு உங்களுக்கு பில்லோ எதுவுமே இல்லாதனால அதை உங்களால் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஸோ இது மாதிரி நிறையா ரீசன் சொல்லிகிட்டே போகலாம். இதுதான் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் வாங்கிறதுக்கான டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களோட நீடை பொறுத்து தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இப்போ ஆஃப்லைனில் ஒரு டெக்னீஷியன் கூப்பிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெக்னீஷியன் சொல்லுவார், இந்த மாதிரி கார் பார்க்கிங்கில் குவாலிட்டியான கேமரா வேணும், மற்ற ஹாலில் தேவையில்லை, எந்த இடத்துல கலர் கேமரா போகணும், எந்த இடத்துல பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா போகணும், எது பெஸ்ட்டு, ப்ளஸ் இது இல்லாமல் உங்களுக்கு கேஷ் அந்த இது போடுற இடத்துலலாம் எந்தளவுக்கு ஜூம் பண்ணி பார்த்தாலும் பிக்சல் உடையாத மாதிரி கேமராவை மாட்டுவாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, அது மூலிமா நீங்கள் தெளிவாக பண்ணிக்கலாம். இதுவும் பெரிய ப்ளஸ் இருக்குது ஆஃப்லைனில் மாட்டுறதுனால.
அப்படி ஆன்லைன்லேருந்து எதையுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டாலும் அப்படி இல்லைங்க. ஒரு சில கேமரா வந்து ஆன்லைனில் பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒய்ஃபை கேமரா, இந்த சோலார் கேமரா, இது ஒரு சிங்கிள் லென்ஸ் மட்டும் வருது பார்த்தீங்களா, நாமளே ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி, அந்த மாதிரி கேமராஸ் எல்லாமே ஆன்லைனில் சீப் ப்ரைஸில் தான் கிடக்கும். அந்த மாதிரி கேமரா வாங்கினா உங்களுக்கு டைரெக்டாக கம்பெனி வாரண்ட்டி வந்து ஜிஎஸ்டி பில்லு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அதை க்ளைம் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த அனலாக் செக்ஷன், ஐபி செக்ஷன், என்விஆர், டிவிஆர் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு சில ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் வாங்கி ஆகணும். அது பார்த்திங்கன்னா இப்போது 2 MPயில் வந்து ஒரு 4 கேமரா, 5 MPயில் ஒரு 2 கேமரா, 6 mmல ஒரு 8 MPயில் ஒரு 3 கேமரா, அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் அப்போது எந்தெந்த இடத்துக்கு எது தேவையானதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக கேமரா பை பண்ணும்போது உங்களுக்கு ஆஃப்லைனில் வாங்குறதோட ரேட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா போயிடும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம தேர்டாக பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா எந்த கேமரா பெஸ்ட்டாக இருக்கும், ஐபி செக்ஷன் கரெக்டாக இருக்குமா இல்லை அனலாக் கேமரா அந்த செக்ஷன் கரெக்டாக இருக்குமான்னு கேட்குறீங்க நிறைய பேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேஸை பொறுத்து தாங்க அந்தந்த கேமரா சூட்டாகவும் சொல்ல முடியும். இப்போ ஐபி கேமரான்னு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஐபி கேமரா சூட்டாங்க. ஒரு 60 கேமரா 80 கேமரா அந்த மாதிரி அதிகமாக கேமரா போடக்கூடிய இடத்துல நம்ம ஐபி கேமரா சூஸ் பண்ணலாங்க. ஜூம் பண்ணால் எனக்கு பிக்சர் உடையக்கூடாது. இப்போ நம்ம கேஷ் கவுண்டர் அந்த மாதிரி இடத்துக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம கேஷ் பரிவர்த்தனை அதிகமாக இருக்கும்போது நம்ம ஐபி கேமராவில் ஜூம் பண்ணி பார்த்தாலும் எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ எடுக்கிறாங்க பண்ணுறாங்க எல்லாம் தெரியுங்க. ஆனால் அனலாக் செக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம ஜூம் பண்ணால் அது சுத்தமாக எந்த ஒரு இதுவுமே இருக்காதுங்க. அதுதான் பிரச்சனை. அனலாக் கேமரா பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக வீட்டுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம அனலாக் கேமரா யூஸ் பண்ணலாம். அதே போல் அனலாக் கேமரா வந்து செட்டப் வந்து ஐபி கேமராவோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஐபி கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கேமரா செட்டப் வந்து ஒரு 45,000 சம்திங் வருது அப்படின்னா நீங்கள் அனலாக் கேமரா எடுத்திங்கன்னா அதே 8 கேமரா செட்டப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 32,000க்குள்ளேயே முடிஞ்சிருங்க. இது ரெண்டுலேயும் இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ் இது தாங்க. இது வரைக்குமே நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அனலாக் கேமரா செக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே வர வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐபி கேமராவும் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அனலாக் கேமராவுக்கும் ஐபி கேமராவுக்கும் எந்த அளவுக்கு குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் ஆகுது, அது செட்டப் எப்படி, இது செட்டப் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது போன்ற விஷயத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம வழக்கமாக போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.